விஜய் சார் பொறுத்தவரை ரொம்ப பயங்கர ஷார்ப்பான ஆள். அது ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு 2 பக்கம் இருந்தாலும் அப்படியே ரொம்ப அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரின்னுவாங்க. அந்த மாதிரி என்னமோ தெரியல எனக்கு வந்து ஒரு 2 பக்கம் படித்தாலும் திருப்பி தப்பு எத்தனை 6 ஆர்டிஸ்ட்டுங்க ஒவ்வொரு டேக்லையும் ஒவ்வொருத்தவங்க தப்பு பண்ணாலும் சரி, கேமரா சரியாக வந்து நிற்கலனாலும் சரி, ஃபோக்கஸ் சரியானாலும் சரி, லைட் ஏதோ ஒன்று ஆஃப் ஆகிட்டாலும் சரி, இல்லை மேக்கப் யாருக்காவது தப்பாயிட்டாலும் சரி, அவரால் மட்டும் ஒன்மோர் அவர் டைலாக்னால ஆனதே கிடையாது. சூப்பர். ஸோ டைலாக் விடவே மாட்டார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஈவன் ஹிந்தி டைலாக் கூட சில டைமில் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பேசிட்டு இருக்கும். ஃபுல் டேக் 5 தடவை டேக் எடுப்போம். 5 தடவையும் வந்து கேமரா கரெக்டாக வந்து நிற்கலை, பொசிஷனில் வந்து நிற்கலை, இப்படி வந்துச்சு, பின்னாடி இருக்கிறோம் சரியில்லைன்னு நடக்குமே ஒழிய அவர் டைலாக் விட்டதே கிடையாது. அது ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும். அந்த வகையில் டான்ஸ் பார்க்கும்போது அந்த டான்ஸ் மூமெண்ட் இல்லை. நானே கேட்டிருந்தேன், டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா சார், சின்ன வயசுலேருந்து ஆடுவீங்களா அப்படின்னா, இல்லை சார் மாதிரி ஸ்கூலில் காலேஜில் பண்ணுறதான் அப்படின்னு எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி ஸ்கூலில் பொய் சொல்கிறாரா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நான் சொன்னேன், சார் நீங்கள் உங்களுக்கு ஹிந்தி தெரியும், பொய் சொல்கிறீங்க அப்படின்னு. நிஜமாக தெரியாது ஹிந்தி, நான் வேறு எப்படி கரெக்டாக சொல்கிறீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற டைலாக மைண்டில் ஏற்றிட்டு அப்படியே பேசுகிறது தானே. அதில் சில டைமில் சில டைலாக்லாம் வேறு கரெக்ட் பண்ணுவோம், ஹிந்தி டைலாக் வேறு திருப்பி. அப்புறம் என்ன தான் அவர் மெமரைஸ் பண்ணியிருந்தாலும் கூட சில வரிகளை அந்த ஸ்பாட்டில் மாற்றுவோம். அப்போ அதை 2 தடவை சொல்லி பார்ப்பார். அது கரெக்டான 2 தடவை சொல்லி பார்ப்பார் இந்த தெரிஞ்சவங்ககிட்ட. இதுதானே இதுதானு கேட்பார். ஓகேன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்பாட்டில் கேட்பார். நான் அது ஸ்பாட்டில் முடிஞ்சிட்டு பிறகு, ஏன்னா பாம்பேனால எனக்கு செக் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அவர் ஷூட்டிங் பண்ணி முடிக்கும்போது அங்கே இருக்கிற பாம்பேல பிறந்தவங்ககிட்ட ஒரு 10 பேர்ட்ட கேட்பேன், கரெக்டாக எக்ஸாக்ட் கரெக்ட். Off screen he's a completely different person, and when the camera is rolling he completely changes on screen. So I think that is something that is extremely surprising, that he's able to switch on and switch off. It's like totally 2 different people, and that ability to like just put it all into that one shot. No, that I've seen with him. I mean, that's one amazing quality he has. Outside he's just normal, and when that thing happens he's a totally different person. You unbelievable. It's unbelievable. He'll be sitting at his 2 hours kuda kurchochu evertho maatladukunda, but comedy and on screen he just like in action చెప్పిన వెంటనే he just becomes alive and some other person. And really అడిగిన split personality ఏమైనా ఉందా మీకు? Are you ready? Mr. Best Singer விஜய். தமிழ் படங்கள்ல எந்த ஹீரோவோட நடிக்கணும் ஆசைப்படுறீங்க? ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார்? விஜய் மேம் கேட்டா கூட டக்குன்னு சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுவாங்க. இல்ல மேம் விஜய் ரொம்ப பிடிக்கும். ஓகே, I like துப்பாக்கி and கத்தி. ஓகே. தமிழ்ல I like Vijay. எப்ப நடிக்கலாம் அப்படிங்க? ஐயோ, I'm a big fan of Vijay. I met him twice. ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணேன், பேசினேன். அவங்க ரொம்ப பேச மாட்டாங்க, ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கிற இதுக்கும் அவங்க மூவில பண்றதுக்கும் பார்த்தா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பேசவே மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க, அப்படியே ஹலோ ஹாய்ன்னு சொல்லுவாங்க. வெரி டவுன் டு அர்த் பர்சன். ஐ லைக் ஹிம் அ லாட். What he said? நோ, ஐ ஜஸ்ட் சும்மா நச்சனி இருக்கு இதுல தான் மீட் பண்ணோம். ப்ரிவியூ பாக்குறதுக்கு வந்திருந்தாங்க அவங்க எங்களோட மூவி. ஸோ அப்போ ஒரு வாட்டி மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு இதுல பார்ட்டியில மீட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹி ஜஸ்ட் லைக் ஹீரோயின் ஹலோ ஹாய், அவ்வளோதான். எனக்கு விஜய் சார்கிட்ட ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி வந்து அவர் நடிக்கும்போது லைக் சம்டைம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அவர் ரொம்ப குவாய்ட்டாக ரிசர்வ்டாக இருப்பார். ஆனால் ஒன்ஸ் ஆக்ஷன் சொன்னால் அந்த எனர்ஜி. அண்ணாவோட உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா? இன்னுமே அந்த பிரமிப்பில் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரமிப்பிலே தான் இருக்கேன். இந்த இதில் சொல்லிடுறேன் என்னன்னா வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம படம் ஒன்று ஜெயிக்குதோ இல்லை சரியில்லையோ, இல்லை வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலோ, நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஃபீல் பண்ணுறாங்க ஆறு அதுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலி ரத்த சொந்தம் அவங்க பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணலாம், சந்தோஷப்படலாம். பட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருந்தவங்க பண்ணலாம். பட் இது எந்த ஒரு சொந்தமும் இல்லாமல், ரத்த சொந்தமும் இல்லாமல், ஃப்ரெண்டாகவும் இல்லாமல், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பண்ணுறது ஒன்லி ஒன் ஃபேன்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து இத சாங்ல தான் அது இருந்திருந்தது. மாஸ் இளைய தளபதியோட சாங்க்கு ஆடினதுக்கே நான் நின்று கை தட்டினேன். எனக்கு பர்சனலா டான்ஸா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், மாஸா இருக்கட்டும், என்னோட இளைய தளபதி விஜய் தான். மாஸ் சாங்ல வந்து நீங்க விஜய் அண்ணா டான்ஸ் சாங் எடுக்கலன்னா